வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு பொரியல். இது தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம், புளி சாதத்துக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் 3 ஸ்பூன் அளவு, கடுகு கொஞ்சம், உளுந்து 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன் அளவு. கடலைப்பருப்பு பொன்னிறமாக வறுத்திடுங்க. ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க, அதை இப்போ சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 3 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் 3 முழுசாக சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம். பச்சை மிளகாய் பூண்டும் நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாசனைலாம் போகட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. உருளைக்கிழங்கு வாயு பிடிக்கும், அதனால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு. தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா வதங்கியிருக்குங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறதுனால 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் அளவு கம்மியாக எடுத்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூளை ஒரு 2 செகண்ட் நல்லா கிளறி விடுங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க இப்போ சேர்த்துக்கிறேங்க. மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. நம்ம வதக்கும் போதே சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. உருளைக்கிழங்க நல்லா கிளறி விடுங்க. அதில் உப்பு காரம்லாம் நல்லா சேரட்டுங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசல்லாம் போகட்டுங்க. ஒரு 3 நிமிஷம் மூடி வைக்கலாம். 3 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசல்லாம் போயிருக்கு. நம்ம வேக வச்சு சேர்க்கறதுனால லேசாக அடி பிடிக்குதுங்க. அதனால் நான் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நம்ம இனிமேல் மூடி வைக்க தேவையில்லைங்க. இன்னும் ஒரு 2 செகண்ட் நல்லா வறுத்து எடுக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு பொரியலில் நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்செல்லாம் சேர்த்துக்கிறதுனால நம்ம சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்குங்க. கொஞ்சமாக இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கிறேங்க. உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க.